ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி பேதமை. அதாவது இதை இப்படி கூட அர்த்தம் வச்சுக்கலாம். காக்கா உட்கார பணம் விழுந்தது, அப்படி கூட வச்சுக்கலாம். விஷயத்துக்கு வருவோம். 2 ஜப்பானியர்கள் நியூயார்க்கு சென்றார்கள். அங்கே நகரத்தை சுற்றி பார்த்த ஆசைப்பட்டு ரயில் நிலையம் சென்று ரயிலில் ஏறி எல்லா ஊர்களுக்கும் சென்று நகரத்தை சுற்றி பார்க்க விருப்பப்பட்டு அப்படி சென்றார்கள். அப்படி சென்ற பொழுது ரயில் நிலைய அந்த பிளாட்பாரத்தில் பழங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருந்தன. ஆரஞ்சு பழம், ஆப்பிள், இப்படி நிறைய இருந்தது. இவர்கள் இதுவரை பார்க்காத ஒரு பழத்தை அந்த கடையில் பார்த்தார்கள். கடைக்காரரிடம் இது என்ன பழம் என்று கேட்டார்கள். கடைக்காரர் இது வாழைப்பழம் என்று சொல்லி எப்படி உரித்து சாப்பிடுவது என்றும் செய்து காண்பித்தார். நம் ஜப்பானிய நண்பர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு ஒரு பழம் வாங்கி கொண்டு ரயிலில் ஏறி அமர்ந்தார்கள். ரயில் புறப்பட்ட பின் இருவரும் பழத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள். முதலாம் அவன் பழத்தை முதல் கடி கடிக்கும் பொழுது ரயில் ஒரு சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தது. உடனே ரயில் பெட்டிக்குள் இருட்டாக தெரிந்தது, இருட்டு பரவியது. அவன் உடனே இரண்டாமனுடன் சொன்னான், நண்பா, அந்த பழத்தை சாப்பிடாதே. ஏனென்றால் நான் ஒரு கடிதான் கடித்தேன், உடனே என்னுடைய 2 கண்களும் குருடாகிவிட்டது. அந்த பழத்தில் விஷம் இருக்கிறது, தயவு செய்து சாப்பிட்டு விடாதே என்று முதலாம் அவன் அந்த பழத்தை முதலில் கடித்தவன் அவனுடைய நண்பனுக்கு சொன்னான். இது எதை காட்டுகிறது? அவர்கள் பழத்தை வாங்கினார்கள், உரித்து சாப்பிடுவது எப்படி என்றும் கடைக்காரர் சொன்னார். வாங்கிவிட்டு ரயிலில் ஏறி சென்றார்கள். முதலில் ஒரு பழத்தை கடித்த பொழுது ரயில் சுரங்கத்திற்குள் சென்றதால் இருட்டாகிவிட்டது. உடனே அவன் தன்னுடைய கண்கள் 2ம் குருடாகிவிட்டது என்று நினைத்து நண்பனிடம் நீயும் பழத்தை சாப்பிடாதே என்று சொன்னான். இதுதான் பேதமை என்பது. காக்கா உட்கார பணம் விழுந்தது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.